இப்போ நீங்கள் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஈமான் இல்லாதவர்களை அடையாளப்படுத்துவதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட முக்கியமான 3 அமல்கள் தான் இது. ரசூலுல்லாஹி காலத்தில் மிகவும் மிங்கலாக இருந்தவர்கள் யார்? முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். அவர்கள் என்ன சொல்லுவாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி என்று சொல்லி சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த ஈமானை சொல்லிட்டு இருந்தா சும்மா இருக்கலாமா? இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டா அவர் சும்மா இருக்கலாமா? சும்மா இருக்கலாது. முதலாவது எங்கே போகணும்? 5 நேரம் தொழுறதுக்கு பள்ளிக்கு போகணும், ஜமாத்துக்கு. முதலாவது விஷயம். ரெண்டாவது, வர்ற கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுத்துடணும். 2.5 வீதம். 1 லட்சம் உள்ளவனுக்கு பெருசாக பாரமாய்க்காது, 2500 இருக்கும். 1 கோடி உள்ளவனுக்கு வலிக்கும். 2.5 லட்சம். 100 கோடி இருந்தால் 2.5 கோடி. 100 கோடி இருந்தால் 2.5 கோடி. அவனுக்கு தான் 2.5 எவ்வளோ வெளிவந்து என்ன செய்யும், அது விளங்கும், கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்தது என்ன? திடீர்னு இஸ்லாமிய ஆட்சியாளர் என்ன செய்வார்? யுத்தத்துக்கு அழைப்பார், உசுரை கொடுக்கணும். இப்போ இவர் எப்படி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யும் என்றால், அந்த ஈமானை அடையாளப்படுத்துகின்ற எல்லா செயல்களையும் வச்சிருக்கும். இது பெரிய சோதனையாக யாருக்கு இருக்கும்? முனாஃபிகீன்களுக்கு பெரிய சோதனையாக இருக்கும். முக்கியமானவங்க சுபஹானல்லாஹ் சொல்ல சொன்னால் சுபஹானல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் டெய்லி வந்து ஒரு 100 சுபஹானல்லாஹ் சொல்லுங்கன்னு சொன்னால் முஸ்லீம் என்று நிரூபிக்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்களுக்கு முன்னால் உட்கார்ந்து சுபஹானல்லாஹ்னு 100 முறை சொல்லுவார்கள். அல்லது நீங்கள் வந்து என்ன லுஹர் டைமில் தொலை வரணும், மக்ரிப் டைமில் தொலை வரணும் அப்படி என்று சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. லுஹர்லையும் மக்ரிப்லையும் தான் சிக்கலில் கொஞ்சம் சமாளித்து என்ன செய்வோம், முஸ்லீமனை நிரூபிப்பதற்கு வேண்டி போய் தொழுது கொள்வோன்னு செய்யலாம். வர சொல்லிக்கிற டைம் எத்தனை மணிக்கு? சுபுகில் போகணும். சுபுகில் என்ன செய்யணும்? தூக்கத்தை திடீர்னு கட் பண்ணணும். தூக்கத்தை 4 மணிக்கு கட் பண்ணிட்டு உடனே எழும்பி என்ன செய்யணும்? பள்ளிக்கு போய் அந்த இடத்துல தொழுகைக்கு வெயிட் பண்ணி இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து தொழணும். சரி, இது மாதத்தில் ஒரு முறைண்டா கூட என்ன செஞ்சிடலாம், செஞ்சுட்டு போயிடலாம். டெய்லி போகணும். எப்படி போகணும்? டெய்லி போகணும். இதில் ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தி சொல்லிக்கிறாங்க. அல்ஹதுல்லதி பைனனா வ பைனல் முஷ்ரிகீன் அஸ்ஸலா ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர். எங்களுக்கும் முஷ்ரிக்கீன்களுக்கும் இடையில உள்ள ஒப்பந்தம் அடையாளம் என்னன்னா தொழுகை. இதுதான் அடையாளம் எங்களுக்கு. அதை விட்டுவிட்டால் அவர் நிராகரித்து விட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். இதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போற மாதிரியான செயலாக ரசூலுல்லாஹ் தொழுகையின்மையை சொல்லிட்டாங்க. இப்போ முனாஃபிகீன்களுக்கு மிக பாரமான தொழுகையாக பெதிரிக்கும் சுபஹ் இருக்கும். ஏன் அது சுபஹ் அப்படி மாறுதுன்னா, அவர் ஈமான் கொண்டு சொல்லி ரசூலுல்லாஹ்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சமுதாயத்திட்ட நிரூபிச்சுக்கிறாரு. இப்போ சொல்லி இருக்கிறாரு. நிரூபிக்கிறதுக்குரிய ஒரே வழி தொழணும். தொழுகிறோன்னா டெய்லி சுபஹுக்கு வரணும் பள்ளிக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சலாத்துல் ஜமாஅத்தையும் சொல்லி கொஞ்சம் பேர் பள்ளிக்கு வராமிக்கிறத பார்க்குறாங்க. யார் வராமல் இருந்தாங்க? முனாஃபிகீன்கள். வராமல் இருந்த எல்லாரும் முனாஃபிகீன்கள் அல்ல. ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் முனாஃபிகீன்கள் மட்டும் தான் வராமல் இருந்தார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் நினைக்கிறேன் இந்த தொழுகைக்கு கட்டளையிட்டு விட்டு இகாமத்து சொல்லப்பட்டு ஜமாத்தை நடத்த சொல்லிட்டு கொஞ்சம் அதாவது விறகுகளை எடுத்து எரித்து கொண்டு போய் பள்ளிக்கு தொலை வராமல் இருக்கக்கூடிய வீடுகளை எரிக்க நாடுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எதனால் சொன்னாங்கன்னா, உள்ளுக்க எரிப்பதெல்லாம் முனாஃபிகீன்கள் அப்படி என்பதனால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பண்புள்ள சகோதரர்களே, முனாஃபிகீன்கள் உண்மையான ஈமான் உள்ளவர்களா இல்லையா என்பதற்கு மிகப்பெரிய அடையாளமாக இருந்தது எது? தொழுகை என்பதை விட சுபஹ் தொழுகை. தொழுகை என்பதை விட சுபஹ் தொழுகை. இப்போ ஈமானுக்கு அடையாளமாக எது வந்து நின்றுச்சு? தொழுகை வந்து என்ன செய்தது? நின்றதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த தொழுகை சரி, சுபஹ்ல ஒரு போராடி எப்படியோ சுபஹ்ல எலும்பித்தானே ஆகணும். வேலை வெட்டி இருக்கு அப்படி இருக்கு, அதுக்காக வேண்டியாவது எலும்பிட்டோன்னு வச்சுக்கனால இஷாவுக்கு வரணும்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அடுத்து எங்கே போகணும்? இஷாவுக்கு வரணும் அப்படின்றாங்க. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லேட்டாகி வராங்க பள்ளிக்குள்ள. பெண்கள், பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் தூங்கி இருக்கிறாங்க, பள்ளியில் தூங்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர்களுக்கு கஷ்டம் இல்லை என்றால் லௌலா அன் ஷுக்கா அலா உம்மதி, என்ற உம்மத்துக்கு கஷ்டம் இல்லை என்றால் இஷா தொழ வேண்டிய டைம் இதுதான். நாங்கள் இஷாவுடைய தொழுகை இதுவரைக்கும் நான் பிற்படுத்தி இருப்பேன். அதாவது ஆரம்ப நேரத்திலிருந்து பிந்தி தொழுகிறதுக்கு சிறந்த தொழுகை எது? இஷாவுடைய தொழுகை தான். 8 மணிக்கு தொழ வேண்டிய தொழுகை நான் 10 மணிக்கு தொழுதிருப்பேன் ஜமாத்தா அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி இருக்கு முனாஃபிகீன்களுக்கு இது இந்த செய்தி? நம்ம 8 மணிக்கே அந்த போராட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 10 மணிக்கு என்ன செய்ய போறாங்க? தொழுவிக்க போறாங்கன்னு சொல்லி. எதனால் அவர்களுக்கு பாரமாக இருந்தது என்றால் ஈமான் பொய். ஈமான் என்ன? பொய்யாக ஈமான் கொண்டுட்டு உண்மையாக இந்த நேரத்தெல்லாம் செலவழிக்க வேண்டி இருக்கிறது. திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் அப்படி என்று சொன்னால்,
தர்மம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. பொய்யான நம்பிக்கைக்கு எப்படி தர்மம் செய்யறது? ஈமான் பொய். இப்போ தர்மம் செய்யுங்கன்னு ரசூலாங்க சொல்றாங்க. முனாஃபிக்குங்களுக்கு பெரிய பாரமாக இருந்துச்சு. சொத்தையெல்லாம் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய சும்மா ஈமான் கொண்டதுக்கு, போலியாக ஈமான் கொண்டதுக்கு, உண்மையான ஈமானும் இல்லை. அதனால அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா தத்துவம் பேச ஆரம்பிச்சாங்க. ஏழைகளுக்கு கொடுங்க என்று சொன்ன உடனேயே அல்லாஹ் கொடுக்க விரும்பாதவர்களுக்கு நாங்கள் ஏன் கொடுக்கணும்னு கேட்டான். அல்லாவே கொடுக்க, ஏழைகளுக்கு தானே கொடுக்கணும், அல்லாவே கொடுக்க விரும்பாதவர்களுக்கு நாங்கள் ஏன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. யாராவது குறைவாக ஏதாவது சின்ன சின்ன பொருட்களை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட தர்மம் செய்வதற்காக கொடுத்தா இது என்னது, அல்லாஹ்வுக்கு இவர இந்த பொருளில் தேவை இருக்குமா அப்படி என்று சொல்லி அதை இலக்கணமாக பேச ஆரம்பித்தார்கள். நிறைய கொண்டு வந்து கொடுத்தா முகஸ்துதிக்காக செய்கிறாங்க, ஊருக்கு காட்டுறதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இது முனாஃபிக்கின்களோட வளமையாக போனதுக்கான காரணமும் என்ன தெரியுமா? அவனால் செய்ய முடியவில்லை. இந்த கோளாறுகள் எல்லாம் எதனால வந்துச்சு? ஈமானுடைய குறைபாடு அல்லது ஈமான் இன்மை. இதன் காரணமாக தொழுகையில வெளிப்பட்டுச்சு, தர்மங்கள்ல வெளிப்பட்டது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு அழைக்கிற நேரத்தில் அங்கேயும் வெளிப்பட்டுச்சு. சில நேரங்களில் தொழுகையில் விடப்படுகின்ற அந்த குறை இருக்குதே, அவைகள் மூலம் சிலர் நயவஞ்சகர்களாக அடையாளம் காணப்படுகிற நேரத்தில் அதுக்கு மேலாக அடையாளமாக ஈமானுக்கு இருந்ததெல்லாம் போரின் போது அழைப்பு, அதற்கு பதில் சொல்வது. இந்த செய்தியை பாருங்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுவார்கள். தொழுதுட்டு அவரது சமுதாயத்தை நினைப்பாங்களே, அங்கே போய் அவர்களுக்கு தொழுவிப்பார்கள். அங்கே தொழுவிக்க போனால் முஆத் இப்னு ஜபல் என்ன செய்வார்னு சொன்னால் பக்ரா, சூரத்துல் பக்ரா, அல் இம்ரான் இது மாதிரி பெரிய சூரத்துக்களை ஓதி தொழுவார்கள். பின்னால் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு தொழுவார்கள். ஒரு விவசாயி இதை வாராரு, முஆத் இப்னு ஜபலோட ஜமாத்தா வந்து தொழுகிறாரு. அவரால் முடியவில்லை, நீட்டமாக தொழுகிறாரு. ஏற்கனவே வெயிட்டிங்கில் இருக்கிறார். அவர் வரும் வரைக்கும் ரசூலுல்லாஹ்கிட்ட தொழுதுட்டு வரும் வரைக்கும் வெயிட்டிங்கில் இருக்கிறாரு. வந்து தொழுவிச்ச பின்னால் பக்ரா, ஆல் இம்ரான் போன்ற பெரிய பெரிய சூரத்துக்களாக ஓதுறாரு. தொழுகை இடையில கட் பண்ணிட்டு போய் தனியாக தொழுதுட்டார். தொழுகையை முஆத் இப்னு ஜபலோட ஜமாத்தில் இருந்து கட்டாவி அப்படியே போய் தனியாக தொழுதுட்டார். இப்போ இது ஒரு அடையாளம். நம்ம ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் பார்த்தா எதுக்கான அடையாளம்? நயவஞ்சகத்துக்கான ஒரு அடையாளம். ஏன் மிச்ச நேரம் தொழாம அவர் வந்து என்ன செய்யறாரு, தனியாக போய் தொழுகிறார். இந்த அடையாளம் நயவஞ்சகர்களுக்கான ஒரு அடையாளமாக இருந்ததனால முஆத் இப்னு ஜபல் சொன்ன நேரத்தில் முஆத் இப்னு ஜபல் சொன்னார், இன்னஹு முனாஃபிக், அவர் வந்து நயவஞ்சகன் அப்படின்னு சொல்லிட்டார். எதனால சொன்னார் முஆத் இப்னு ஜபல் முனாஃபிக் என்ற வார்த்தை? எதனால சொன்னார்? திடீர்னு அதாவது ஒரு தொழுகையிலிருந்து பிரிஞ்சு போய் தனிய தொழுறது பெரிய ஒரு அடையாளமாக இருந்தது. ஈமான் இருக்குதா இல்லையான்றதுக்கு அந்த அமல் பெரிய ஒரு அடையாளமாக இருந்தது. தனிய தொழுது விட்டார், முனாஃபிக் என்றாங்க. ஆனால் அப்படி தனிய போறவங்க, தொழ முடியாதவர்கள் எல்லோருமே நயவஞ்சகர்கள் கிடையாது. வேறு காரணங்களும் இருக்கும். இந்த வேறு காரணங்கள் இல்லாது விட்டால் தான் அது நயவஞ்சகம் என்று வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த முறைப்பாடு வருது. ரசூலுல்லாஹ் முஆத் இப்னு ஜபலை கூப்பிடுறாங்க, அந்த மனிதரையும் கூப்பிட்டு எதன் காரணமாக நீங்கள் இந்த தொழுகையில் என்ன செஞ்சீங்க, இந்த மாதிரி பிரேக் ஆகினீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அந்த மனிதர் பதில் சொல்கிறாரு, லா அரிஃபு தந்தனத்த கவலா தந்தனத்த முஆத், நீங்கள் என்ன தொழுகையில் சொல்கிறீங்க, முணுமுணுக்கிறீங்க, முஆத் இப்னு ஜபல் என்ன முணுமுணுக்கிறான்லாம் எனக்கு தெரியாதுன்றார். இது இப்போ அடுத்தது வசனம். ஏற்கனவே தொழுகையில் கட்டாயிக்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, லா அரிஃபு தந்தனத்த கவலா தந்தனத்த முஆத், முஆத் என்ன முணுமுணுக்கிறார், நீங்கள் என்ன முணுமுணுக்கிறேன்னு எனக்கு தெரியலை. நான் வந்து தொழுகையில் என்ன செய்கிறேன்டா, சொர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னா ஹவுலஹா நுதந்தின், நாங்களும் அதை சூழத்தான் முணுமுணுக்கிறோம்னாங்க. எதை? அதாவது சொர்க்கத்தை கேட்கிறோம், நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடு, இதைத்தான் நாங்களும் என்ன செய்கிறோம், முணுமுணுக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சொன்ன பின்னால அந்த மனிதர் என்ன சொல்றாருன்னா, என்னை இவர் நயவஞ்சகர் என்று சொல்லிக்கிறாரு, அல்லாஹ்வுடைய ஒரு போர் அழைப்பு வந்தால் நான் நயவஞ்சகனா இல்லையான்னு நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று போயிட்டான். இப்போ தொழுகையில் நயவஞ்சகர் என்று சொல்லப்பட்டவர் அவரது உண்மையான ஈமானை அடையாளப்படுத்துவதற்கு இன்னொரு அமலை சொல்றார். அது என்ன? இஸ்லாமிய ஆட்சியாளர் விடுக்கக்கூடிய போர் அழைப்பு. அதை அடையாளமாக சொல்லிட்டு அவர் போறார். ஈமானுக்கு அடையாளமாக எது யூஸ் ஆயிடுச்சு? அடுத்ததாக இந்த அதாவது அமல்கள் தான் உபயோகப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஒரு இஸ்லாமிய அதாவது ஆட்சியாளருடைய அழைப்பு வருகிறது, போர். அந்த போர் வந்து முடிகிறது, இவர் ஷஹீதாக கொண்டு வரப்பட்டார். யாரு? இந்த மனிதர் ஷஹீதாக கொண்டு வரப்பட்டார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் முஆத் இப்னு ஜபலிடத்தில், மா ஃபஅல சாஹிபுக யா முஆத், உங்களுடைய தோழருக்கு என்ன நடந்தது, என்ன ரிசல்ட் அப்படின்னு கேட்டார்கள். முஆத் இப்னு ஜபல், அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொன்னார்கள். என்ன அர்த்தம்? அவர் உண்மையான ஈமானோடு இருந்தார், உண்மையான நம்பிக்கையோடு இருந்தார். அந்த இடத்துல முஆத் இப்னு ஜபல் நீட்டமாக தொழுவிச்சதுனால அவரால் என்ன செய்ய முடியல, தொழ முடியவில்லை. அதனால குறை சொல்லப்பட்டார். ஆனால் இந்த உலகத்தை இழக்க வேண்டி வந்தாலும் இறைவனுக்காக அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இழப்பேன் என்று சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, போனாரு. அல்லாஹு தாலா என்ன அதை கண் முன்னால காட்டினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலுக்கு அப்பவே சொன்னார்கள், அதாவது இது ஒரு விசாரிக்கிற நேரத்திலே, அஃபத்தானு அன்த யா முஆத், முஆதே நீங்கள் குழப்பக்காரரா, ஃபித்னாக்காரரா, மக்களுக்கு தொழுவிக்கிற நேரத்திலே வத்தீன் அதே போல சின்ன சின்ன சூறாக்களை சொல்லி காட்டி, இந்த சூறாக்களை நீங்கள் என்ன செய்யுங்க, மக்களுக்கு ஓதுங்கள், உங்களுக்கு பின்னால் பலகீனமானவர்கள், வயோதிபர்கள், பெண்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனிதர், இது அதாவது நான் சொல்ல வருகின்ற செய்தி, ஈமானுக்கு அடையாளமாகத்தான் அமல்கள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. எங்களது ஈமானது குறைபாட்டை தான் எமது அமல்களுடைய குறைபாடு காட்டுகிறது. அதனால் அமல்களில் மாத்திரம் குறை என்று நினைத்து விடக்கூடாது. அது ஈமானிலே உள்ள குறை அப்படின்னு என்ன செய்ய வேண்டும், நாங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன்.